வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட்கான கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 5.5ல் 4th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 4th கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எக்ஸு மைனஸ் 2 பவர் சைன் எக்ஸ். ஸோ இந்த 5.5ல் வந்து எல்லாமே நம்ம வந்து லாக் எடுத்து தான் போட்டுட்ருக்கோம். சப்போஸ் நம்ம இந்த கொஷினுக்கு வந்து லாக் அப்ளை பண்ணோன்னா என்ன மாதிரி இது மாறுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிவன் கொஷினை ஒய் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸ் பவர் எக்ஸு மைனஸ் 2 பவர் சைன் எக்ஸு. இப்போது ரெண்டு சைடும் வந்து லாக் அப்ளை பண்ணோன்னா இது என்னவாகும்? லாக் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் 2 பவர் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். இதுவே இந்த இடத்துல லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படின்னு பிரிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னா லாக் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இந்த இப்போ லாக் அப்ளை பண்ணோன்னா இது வந்து லாக் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்துடுது. பட் லாக் ஆஃப் ஏ மைனஸ் பி அதுக்கெலாம் நமக்கு வந்து ஃபார்முலா கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு வேறு ஒரு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இது இருக்கு இல்லையா, அதாவது ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து யூன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்னொன்று வின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ யூ ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வியை வந்து ரெண்டாவது டேர்ம் இருக்கு இல்லையா 2 பவர் சைன் எக்ஸ் இப்படி சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, லாக் வந்து ஃபஸ்ட்டே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி யூவி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதுவும் வந்து பவரில் இருக்குது, இதுவும் பவரில் இருக்குது. பவரில் இருந்தாவே நம்ம வந்து ரெண்டு சைடும் லாக் அப்ளை பண்ணுவோம். இப்போது டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் எக்ஸ் பவர் எக்ஸ். இப்போ லாக் யூ ஈக்குவல் டு இந்த எக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. இப்போது லாக் யூவோட டிஃப்ரென்சியேஷன் 1/u, யூவோட டிஃப்ரென்சியேஷன் du/dx. லெஃப்ட் சைடில் முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா யூவி மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து யூன்னு எடுத்துக்கலாம், இதை வி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி போடுவோம்னா u இன்ட்டு வி டேஷ் அப்படின்னு போடுவோம் இல்லையா. அப்போ u இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். ஓகே, இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1/x ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1. அப்போ இங்கே லாக் எக்ஸ் மட்டும்தான் வரும். இங்கேயும் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 1/u du/dx. இதுலேருந்து நம்ம du/dxோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். du/dx என்ன வரும்? இந்த u வந்து இங்கே வந்துடும். இப்போ u இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஓகே, u வந்து நம்ம ஏற்கனவே என்னென்னு செலக்ட் பண்ணியிருக்கோம்? u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸ் பவர் எக்ஸு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். இது எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா du/dxோட வேல்யூ. இதே மாதிரி நம்ம v செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த விலேருந்து dv/dx கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேயும் வந்து என்ன இருக்குது? பவரில் இருக்குது. இப்போ ரெண்டு சைடும் வந்து நம்ம லாக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாக் 2 பவர் சைன் எக்ஸ்ன்னு வரும். இப்போது ரைட் சைடில் என்ன ஆகிடும்? இந்த சைன் எக்ஸ் வந்து முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். லாக் 2 அப்படின்ட்டு லெஃப்டில் வந்து லாக் v இருக்குது. இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, அப்போது லாக் வியோட டிஃப்ரென்சியேஷன் 1/v, வியோட டிஃப்ரென்சியேஷன் dv/dx. இப்போயும் நமக்கு வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூவி மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதை யூன்னு எடுத்துக்கலாம், இதை v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ யூவி மெத்தட் ஃபார்முலா படி என்னது? u இன்ட்டு v டேஷ், அப்போ லாக் 2 டேஷ் ப்ளஸ் v என்னது? லாக் 2 இன்ட்டு u டேஷ், இப்போ சைன் எக்ஸ் டேஷ். திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் 2. லாக் 2ஓட டிஃப்ரென்சியேஷன் என்னது? 0.
ஏன்னா லாக் 2 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ அதை விட்டுடலாம். செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்னா லாக் 2 இன்ட்டு sin x ஒரு டிஃப்ரென்சியேஷன் cos x. ஸோ லெஃப்டில் நமக்கு 1/v dv by dx இருக்குது. நமக்கு என்ன வேணும்? dv by dx மட்டும்தான் வேணும். v வந்து ரைட் சைட் கொண்டு வாங்க. log 2 cos x. ஓகே, this is equal to, இப்போ v யோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. v வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 2 power sin x. இப்போ இங்கே 2 power sin x log 2 cos x. இது வந்து dv by dx ஓட வேல்யூ. ஓகே, இப்போது இந்த கொஷனில் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்து லாக் அப்ளை பண்ணாமல் ஒரு டேர்மை வந்து யூன்னு எடுத்துக்கிட்டோம், இன்னொரு டேர்மை வந்து வீன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாக் அப்ளை பண்ணி du by dxும் dv by dxும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிவன் கொஷின் இருக்கு இல்லையா, அதை எப்போவுமே என்ன பண்ணுவோம்? ஒய்ன்னு தான் எடுப்போம். ஸோ கிவன் வந்து என்னது? கிவன் y equal to x power x minus 2 power sin x. ஓகே, இப்போ y equal to x power x தான் நம்ம uன்னு எடுத்திருந்தோம், 2 power sin x v அப்படின்னு எடுத்திருந்தோம். இப்போ y equal to u minus vன்னு வந்துருமா? இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx equal to du by dx minus dv by dx. ஓகே, நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வேணும்? dy by dx ஓட வேல்யூ தான் வேணும் இல்லையா? அப்போ du by dxும் தெரியும், dv by dxும் நம்ம ஏற்கனவே வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ரெண்டு வேல்யூஸும் எடுத்தீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஈக்குவல் டு x power x into 1 plus log x. இது வந்து என்னது? du by dx minus dv by dx ஓட வேல்யூ வந்து 2 power sin x into log 2 into cos x. இதுதான் வந்து dy by dx ஓட வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தடு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 hour கொஷனில் இந்த u and v எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி போடுற மெத்தட் வந்து டெஃபினட்டாக வரும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து 15 கொஷின்ஸ் வரைக்கும் போட போகிறோம். அந்த 15 கொஷின்ஸுக்குமே இதே மாடலில் தான் போட போகிறோம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னாக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் முடிச்சிட்டோம். ஏன்னா அது வந்து லாக் எடுத்து போடுற சம்னால எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம போட வேண்டியது வந்து கொஷின் நம்பர் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். 6th கொஷின்லேயும் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் வந்து அடிஷனில் இருக்குது. ஓகே, அதுலேயே வந்து பவர்லாம் வேறு யூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி 2 டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம லாக் அப்ளை பண்ணுவோம். பட் இங்கே 2 வந்து அடிஷனில் இருக்கிறதுனால uv செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து லாக் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு டேர்ம் வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு டேர்மை v அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? லாக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். log u ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 by x power x. இதே போல் இங்கே லாக் எடுத்திங்கன்னா log v ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் 1 plus 1 by x. ஓகே, இப்போது இது log a power p. அப்போ p into log a. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? log u இருக்குது. சரியா? இப்போ வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு வந்து என்ன வரும்? 1 by u du by dx. ரைட் சைடில் 2 டேர்ம் இருக்குது. ஸோ ஒரு டேர்ம் வந்து நீங்கள் யூன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம வந்து v அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா u இன்ட்டு v டேஷ். ஓ எக்ஸ் ப்ளஸ் 1 by x டேஷ் ப்ளஸ் v எக்ஸ் ப்ளஸ் 1 by x v இன்ட்டு u டேஷ். u டேஷ்னா என்னது? x டேஷ். இப்போது x இன்ட்டு இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். log x ஓட டிஃப்ரென்சியேஷன் 1 by x. அப்போ இங்கே வந்து 1 by x ப்ளஸ் 1 by x இன்ட்டு இது உள்ளார இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ x ஓட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1,
1 by x ஒரு டிஃபரன்சியேஷன் மைனஸ் 1 by x ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். டேரெக்டாகவே ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, தெரியாதவங்க ஃபார்முலாஸ் தெரியாதவங்க இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் டேர்முக்கு வரோம். ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 by எக்ஸு எக்ஸ் டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க 1 தான். இப்போது 1 this is equal to இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போது மேலே வந்து என்னென்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x into 1 minus 1 by x square divided by கீழே வந்து என்ன இருக்குது x plus 1 by x இருக்குது. இது ஃபஸ்ட்டு டேர்ம். ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் log of x plus 1 by x. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை கீழே உள்ள டேர்ம் டினாமினேட்டர் என்ன ஆகும், இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by எக்ஸ்ன்னு வந்துடும். இதை தவிர இன்னும் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, ப்ளஸ் இந்த லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 by எக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸும் இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ன்னு வந்துடும் எக்ஸ் ஸ்கொயருக்கு. ஸோ மேலே உள்ளது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by எக்ஸு. ஓகே, இன்டூ இந்த டினாமினேட்டர் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு போகலாம். எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த டேர்ம் ப்ளஸ் log of x plus 1 by x. ஓகே, இப்போ இந்த ரெண்டு எக்ஸும் வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போது லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது 1 by u du by dx இருக்குது இல்லையா. ரைட் சைடில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த டேர்ம் ப்ளஸ் log of x plus 1 by x. இதுலேருந்து நமக்கு என்ன தேவை, du by dx மட்டும்தான் தேவை. ஸோ இந்த யூவை வந்து இங்கே கொண்டு போயிடலாம். இப்போ u இன்ட்டு இந்த ஃபுல் டேர்ம், இந்த ரெண்டு டேர்மும் இங்கே நம்ம எழுதிக்குவோம். u வந்து நமக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும், x plus 1 by x the whole power x இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் log of x plus 1 by x. ஓகே, இதுதான் வந்து du by dx. இப்போ ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன வேணும், dv by dx வேணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதும் போது இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணி எழுதுனாக்கா கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பற்ற மாட்டேங்குது இல்லையா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நிறைய டேர்ம்ஸ் வரதுனால. ஸோ நீங்கள் வந்து இதை சைட் பை சைட் போடாமல் கீழே 1 by 1 கூட நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போது dv by dx தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இது log v equal to 1 plus 1 by x into log x. இப்போ லாகோட ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் 1 by v dv by dx. ரைட் சைடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, இந்த டேர்மை வின்னு எடுத்துக்கோங்க. ஸோ யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ யூ வி டேஷ் log x the whole dash plus v into u dash 1 plus 1 by x the whole dash. இப்போது 1 plus 1 by x into log x ஓட டிஃபரன்சியேஷன் 1 by x plus செகண்ட் டேர்ம் log x into இது 1 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். 1 by x ஓட டிஃபரன்சியேஷன் மைனஸ் 1 by x ஸ்கொயர். ஓகே, அப்போது ரைட் சைடில் என்ன வருது பாருங்கள், இந்த எக்ஸை நம்ம வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 by எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இப்போ இன்ட்டு எக்ஸு. ஓகே, இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர், இந்த லாக் எக்ஸை நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 1 by எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா
மேலே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது வந்து எதோட வேல்யூ 1/v இன்ட்டு dv/dxோட வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்னா dv/dx மட்டும்தான் வேணும். இப்போ v வந்து இந்த பக்கம் வந்துடும். v/x² x மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகே, நீங்கள் இதை எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பாலினாமியல் இது ரெண்டையும் போட்டு கடைசியாக கான்ஸ்டன்ட் போட்டிருக்கேன். இதை நீங்கள் மாற்றி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேருந்து dv/dx என்னது, vக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ x பவர் 1 + 1/x டிவைடட் பை x² இன்ட்டு x மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதுதான் வந்து dv/dxோட வேல்யூ. இப்போ du/dx dv/dx ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கிவன் கொஷினை எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அப்படியே கொடுத்துருக்கிற கொஷினை y அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ கிவன் கொஷின் அப்படியே வந்து ஒய்ன்னு எடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம யூன்னு செலக்ட் பண்ணோம், ரெண்டாவது டேர்மை வீன்னு செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போது dy/dx அதாவது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும், du/dx ப்ளஸ் dv/dx அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து dy/dx உடது தான் வேணும். ஸோ dy/dx ஈக்குவல் டு இதோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து du/dxக்கு ஆன்சர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, என்னது x ப்ளஸ் 1/x ஹோல் பவர் x இன்ட்டு x² மைனஸ் 1/x² ப்ளஸ் 1 ப்ளஸ் log ஆஃப் x ப்ளஸ் 1/x. இது வந்து du/dxோட வேல்யூ. dv/dx போடணும் இல்லையா, ஸோ அது என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dv/dxக்கு அப்படியே நம்ம வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதையும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ரீஅசம்பிள் பண்ணிக்கிட்டோன்னா x பவர் 1 + 1/x இன்ட்டு x மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த x² இங்கே கொண்டு வந்துடுறோம் டினாமினேட்டர். இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான், ரெண்டுமே டினாமினேட்டர் தானே. ஸோ இதுதான் வந்து dv/dx. இது அப்படியே நம்ம அங்கே எழுத போகிறோம். x பவர் 1 + 1/x x பவர் 1 + 1/x இன்ட்டு இது வந்து ப்ளஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் போடணும் இல்லையா, x மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1/x². x minus log x plus 1/x². ஸோ இதுதான் வந்து நமக்கு dy/dx ஓட ஃபைனல் வேல்யூ. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த மாடலில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7, அதுவும் வந்து சேம் மெத்தட் தான். ஸோ இங்கேயும் நம்ம ஒரு டேர்மை வந்து யூன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம், ரெண்டாவது டேர்மை v அப்படின்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், டேக்கிங் log on both sides. ஸோ log x the whole power x. இங்கேயும் டேக்கிங் log on both sides. ஸோ இதை அப்ளை பண்ணியாச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் log u, இங்கே பாருங்கள் log a பவர் p. ஓகே, இதை வந்து இதுதான் ஃபுல்லாக a மாதிரி, இது வந்து p பவர். ஓகே, அது எப்படி எழுதுவோம், p இன்ட்டு log aன்னு எழுதுவோம். அப்போ இந்த பவர் மட்டும் முன்னாடி வந்துடும், x இன்ட்டு log ஆஃப் log x. நெக்ஸ்ட்டு அதே போல் இங்கே எழுதுனீங்கன்னா log v ஈக்குவல் டு இந்த பவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், log x இன்ட்டு log x. ஓகேவா, இப்போ வந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போது லெஃப்டில் என்ன வரும், 1/u du/dx. ரைட் சைடில் ரெண்டு டேர்ம் இருக்குது. அகெயின் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா uv மெத்தட் தான். இது வந்து u, இது ஃபுல்லாகவே வந்து v அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போது uv டேஷா, uv டேஷ் ஹோல் டேஷ். ஓகே, ப்ளஸ் v, vங்கிறது வந்து log ஆஃப் log x, u டேஷ், u டேஷ்னா x டேஷ். இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், x இன்ட்டு இது ஃபுல்லாகவே x மாதிரி தான், இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து என்னது x தான், log x.
log xோட டிஃபரன்சியேஷன் 1/x. இங்கே xக்கு பதிலாக log x இருக்குது. ஸோ அது போட்டோம். அடுத்தது இந்த லாக் டேர்ம் முடிச்சிட்டோம். இது உள்ளார ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? அது திருப்பி என்னவாகவே இருக்குது, log xாகவே இருக்குது. அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/xன்னு வந்துடும். ப்ளஸ் இப்போ ரெண்டாவது டேர்முக்கு போகிறோம். log of log x இன்ட்டு எக்ஸ் டேஷ். எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க என்னது 1 தானே. அப்போ அதை வந்து அப்படியே விட்டுறலாம். இங்கேயும் வந்து இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது 1/u du/dx ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1/log x ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்ம் வந்து log of log x. இதுலேருந்து நமக்கு du/dx மட்டும்தான் வேணும். இப்போ யூவை வந்து ரைட் சைட் கொண்டு போயிடலாம். இப்போ அப்படி எடுத்துகிட்டு போனோன்னு சொன்னால் du/dx ஈக்குவல் டு u இன்ட்டு 1/log x ப்ளஸ் log of log x. இப்போது யூவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். u வந்து நம்ம என்னென்னு செலக்ட் பண்ணியிருக்கோம், log x the whole power xன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ இங்கே வரும். log x the whole power x into 1/log x plus log of log x. இது வந்து எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா du/dx ஓட வேல்யூ. ஓகே, இதே மாதிரி நம்ம இதே மெத்தடில் என்ன கண்டுபிடிக்கணும், dv/dx கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டில் 1/v dv/dx, ரைட் சைடில் திருப்பியும் நமக்கு uv மெத்தட் தான். இந்த log xஐ uன்னு எடுத்துக்கோங்க, இந்த log xஐ v அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ u v டேஷா, இப்போ u வந்து என்னது log x, v டேஷ் அப்படின்னா திருப்பியும் log x டேஷ் ப்ளஸ் v log x u டேஷ் log x டேஷ். திஸ் இஸ் ஈக்குவல் டு log x இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் வந்து 1/x ப்ளஸ் log x, இங்கேயும் வந்து 1/xன்னு வந்துடும். இப்போது என்ன வருது பாருங்கள், இதுவும் 1/x log x 1/x log x. அப்போ என்ன வரும், 2/x log xன்னு போட்டுக்கலாம். அதாவது ரெண்டுத்துலேருந்துமே நம்ம வந்து 1/x log x வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ரிமைனிங் வந்து 1 இருக்கும், ப்ளஸ் இதுலேயும் ரிமைனிங் வந்து 1 இருக்கும். அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், 2 log x divided by xன்னு கிடைக்கிது. இது எதோட வேல்யூ, 1/v dv/dx ஓட வேல்யூ. ஓகே, பட் நமக்கு என்ன வேணும், dv/dx மட்டும்தான் வேணும் இல்லையா? அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இதுலேருந்து dv/dx ஈக்குவல் டு என்ன வரும், v இன்ட்டு 2 log x by x அப்படின்னு கிடைக்கிது. v வந்து நம்ம ஏற்கனவே என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், x பவர் log x அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அது இன்ட்டு 2 log x the whole divided by x. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு கீழே வந்து டிவிஷனில் x பவர் 1 இருக்கிறதா தானே அர்த்தம். இந்த x பவர் 1 இங்கேயும் வந்து x தான். இது ரெண்டுமே வந்து பேஸ் வந்து ஒன்றா இருக்கிறதுனால அதோட பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். பேஸ் ஒன்றா இருந்தால் போதும். இங்கேயும் வந்து பேஸ் வந்து எக்ஸ் தான், இதோட பேஸும் வந்து எக்ஸ் தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் வந்து பேஸ் போட்டுட்டு அதோட பவர் என்னது, மேலே வந்து log x இருக்குது, கீழே வந்து 1 இருக்குது. அப்போ மேலே போகும்போது -1 போயிடும். log x -1 இன்ட்டு 2 log x. இதுதான் வந்து dv/dx ஓட வேல்யூ. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் ரீஅசம்பிள் பண்ணி இந்த கான்ஸ்டண்ட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 2 x பவர் log x -1 இன்ட்டு log x அப்படின்ட்டு dv/dx ஓட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம ஏற்கனவே du/dx வேறு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அது என்ன வந்ததுன்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா இந்த இதையும் எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். log x பவர் x இன்ட்டு, நீங்கள் இந்த மாதிரியே கூட வந்து ஆன்சர் வந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு வந்து புக்கில் உள்ள ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரீஅசம்பிள் பண்ணி காமிக்கிறேன்.
ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் இந்த ஸ்டெப்போடையே ஸ்டாப் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இதோடையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி புக் ஆன்சர் வேணுங்கிறதுனால நான் உங்களுக்கு புக் ஆன்சர் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 1 + log of log x into log x the whole divided by log x. அதாவது இந்த log x இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா எல்சிஎம்மாக எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இங்கேயும் வந்து log x தான், இங்கேயும் log x தான். இதோட பவர் வந்து 1ன்னு அர்த்தம், இதோட பவர் வந்து xன்னு அர்த்தம். இப்போ எப்படி நம்ம dv/dxல கொண்டு வந்தோம், இது இப்போ பேஸ் வந்து 1ஆக இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதோட பவர் வந்து எக்ஸு, இதோட பவர் வந்து 1, அதுவும் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மேலே போகும்போது -1 ஆகிடும். உள்ளார 1 + இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க, log x into log of log x. ஓகே, இதுதான் வந்து du/dx ஓட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து given கண்டிஷனுக்கு போயிடலாம். given என்னது, y = log x power x plus x power log x. ஸோ இதுதான் வந்து u plus v. அப்போது dy/dx = du/dx plus dv/dx. இப்போ இது ரெண்டுத்தோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ dy/dx = du/dx ஓட வேல்யூ log x power x minus 1 into 1 plus log x into log of log x. Next plus dv/dx ஓட வேல்யூ. ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. dv/dx = 2x power log x minus 1 into log x. ஓகே, இதுதான் வந்து ஃபைனலாக நமக்கு dy/dx ஓட வேல்யூ. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு 8th கொஷின்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.